ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம தூதுவளை குழம்பு பார்க்கலாம். இது வந்து அம்மாவோட ஸ்பெஷல். அம்மா தான் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து என்னென்னா தூதுவளை எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி, ஒரு 25 சாம்பார் வெங்காயம் இருக்குது. பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு, இது வந்து கொஞ்சம் பெரிய பூண்டு, நல்லா ஒரு 10-15 பல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் வந்து புளி இருக்குது. மிளகு வந்து மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் மருந்து குழம்பு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கலாம். இன்னொரு சைடு வந்து புளியை வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, வெறும் கடாயிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு வந்து கொஞ்சம் சூடாகட்டும். பூண்டும் போட்டுடலாம். இது கொஞ்சம் வெடிக்கும், மூடி வச்சிடலாம். வறுக்கும்போது கொஞ்சம் மிளகு வெடிக்கும். அது கொஞ்சம் நேரம் பொரியட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம மிக்சியில் வந்து எடுத்து வச்சுருக்க சாம்பார் வெங்காயம் போட்டுடலாம். தக்காளி சின்னதாக இருக்குமே, 4 தக்காளி போட்டுக்கணும். பெருசாக இருந்தால் 2 தக்காளி போடணும். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க, வறுத்துக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த இலையை நல்லா வதக்கிக்கலாம். தூதுவளை இலையை நல்லா வதக்கிக்கலாம். இதில் உள்ளே இருக்க முள்ளெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வதக்கினால நல்லா வதங்கிடும். எண்ணெயில் வதக்கும் போது அந்த முள்ளும் வதங்கிடும். சளிக்கு ஜோலத்துக்குலாம் நல்லது இது. இந்த கீரை தூதுவளை கீரை நுரையீரலுக்கு அவ்வளோ நல்லது இது. நுரையீரல் புற்றுநோயை குணப்படுத்துமா தூதுவளை கீரை. அரைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா விட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். குழம்புக்கு எண்ணெய் தான், நல்லெண்ணெய் தான். கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சீரகம், வெந்தயம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். வெந்தயம் போட்டால் வேண்டாத குழம்பும் இனிக்கும்னு வாங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த பூண்டு மிளகு தூதுவளை கொஞ்சம் மசியாது, அதனால தான் அதை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிட்டு கூட அது மேலேயே கூட நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சிருக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் மிளகு போட்டிருக்கோம், 1.5 டேபிள் ஸ்பூன். அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 கிலோ காஞ்ச மிளகா, 1 கிலோ தனியா, 1/4 கிலோ வெந்தயம் போட்டு அரைச்சது குழம்பு மிளகாத்தூள். இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் போட்டோடனே கொஞ்சம் வதக்கிட்டு புளிக்கரைச்சி தண்ணியை ஊற்றிடலாம். 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தேவைப்படுதான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். நல்லா இந்த நல்லெண்ணெய் கக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். குழம்பு பாருங்கள், நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் வெளியில் வந்திருக்கு. நல்லா ரெடி ஆகிடுச்சு. நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ எது இருந்தாலும் போட்டுக்கலாம். பண்ணிடலாம். கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் மேலக்க ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுங்க. சூடாக சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு அப்பளம் சிப்ஸை வச்சுட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஜோராக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.